உலகில் 13 கோடி மக்கள் பரவி உலகெங்கும் நிறைந்து பறந்து வாழ்ந்தாலும் தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது. ஆனால் தமிழனுக்கென்று ஒரு உள்ளங்கை அளவு நாடு கிடையாது. நாடில்லாத இனம் தன் மொழியை இழக்கும், கலையை இழக்கும், பண்பாட்டை இழக்கும், வழிபாட்டை இழக்கும், தொன்று தொட்ட வேளாண்மை இழக்கும், தன்னுடைய அரசியல் வலிமை இழக்கும், அதனால் இனத்தை இழக்கும், நாட்டை இழக்கும். இப்படிதான் வரலாறு. அந்த நிலையில் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மகன், சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர்கள் கட்டி ஆண்ட ஒரு இனத்தின் மகன், உலகின் மிகப்பெரிய வல்லரசை, ஒரு பேரரசை நிறுவிய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன், அவன் மகன் அரசேந்திர சோழனுடைய பிள்ளைகள். நீங்கள் பார்க்கிறீர்கள், சிலப்பதிகாரம் என்றது வெறும் காப்பியமாக புனையப்பட்டதில்லை. என் அன்பு சொந்தங்களே, சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகி போன ஒரு காப்பிய நாயகியை 3 பேர் அரசுகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட காப்பியம்தான்